Hi friends, welcome to Chennai Food. உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாகவே எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பு பாட்டம் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும். இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய லேயரை நம்ம பிரித்து எடுக்கணும். உடையாமல் பொறுமையாக பிரித்து எடுங்க. இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி லேயர் பெருசாக இருக்கணும். இதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த பெரிய லேயர்ஸ்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி இதுலேயும் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயத்துலேயும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பெரிய லேயர்ஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபில்லிங் வைக்க முடியும். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். மீதி இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு பொடிசாக சாப் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைனா நீங்கள் நைஃப் வச்சுட்டு சாப் பண்ணிவிடுங்க. நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். நான் சாப்பரில் போட்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி இருக்குது. இந்த வெங்காயம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதாவது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 50 கிராம் அளவுக்கு இது வெயிட் இருக்கும். இதை நம்ம கிரேட்டரில் துருவிக்கலாம். சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டரை யூஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை இதில் மாற்றி விட்டுக்கிறேன். இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடிசாக சாப் பண்ண வெங்காயம் அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்ததாக கிரேட் பண்ண உருளைக்கிழங்கு, அதாவது துருவி எடுத்த உருளைக்கிழங்கு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ். நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். கூட சில்லி ஃப்ளக்ஸ் சேர்க்கும்பொழுது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பைண்டிங்காக தான் நம்ம சேர்க்குறோம். சப்போஸ் நீங்கள் முட்டை சேர்க்கலன்னா கடலை மாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அது போதுமானது. இப்போ நமக்கு மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயமும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா சூடுபடுத்திக்கோங்க. தவா சூடான உடனே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. தவா ஃபுல்லாக பரவும்படியாக நம்ம கட் பண்ண வெங்காயத்தை இதில் வச்சுக்கலாம். எத்தனை பீஸ் வைக்க முடியுமோ அத்தனை பீஸ் வச்சுக்கோங்க. வெங்காயத்தை வச்சதுக்கப்புறமா நம்மளோட மிக்சிங்கை அதில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மூடி போட்டு விட்டு இப்போ 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. பாருங்கள், இந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அந்த சைடும் நல்லா வேகணும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பொறுமையாக திருப்பி பாருங்கள், நல்லா செவந்துருச்சா வெந்துருச்சான்ட்டு. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு எந்த அளவுக்கு வெந்ததோ அதே மாதிரி இந்த பக்கமும் வெந்திருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளவு சூப்பராக ரெடியாக இருக்குது. வெங்காயமும் வெந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஃபில்லிங்கும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சாப்பிடலாம். அப்படி சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முட்டை, உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.